உங்களை நான் இதுவரைக்கும் இது மாதிரி பார்த்ததே கிடையாது. குடி பழக்கம்னா உங்களுக்கு என்னன்னு கூட தெரியாதத்தான். அப்பேற்பட்ட நீங்க குடிச்சிருக்கிறீங்கன்னா இந்த குடி பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்ததா? ஏய், இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னு கேட்கிறேன். காட்டுக்கு சென்றேன், வேட்டையாடி முடித்து விட்டு எனக்கோ தண்ணீராக தாங்க முடியவில்லை. யோகராம்பார், இவனை எங்கேயாவது சென்று தண்ணி கொண்டு வரனா, இந்த கானகத்தில் தண்ணீரே இல்லை என்று சொல்லிவிட்டான். சரி, அங்கிருந்து ஒரு குடிசை பார்த்து விட்டேன். வாடா, அந்த குடிசை அருகே சென்று நீர் இருந்துட்டு வரலான்னு கூப்பிட்டா அதற்கு வர மறுத்து விட்டான். சரி, நீ வர தேவையில்லை, இப்போது நீ நாட்டுக்கு செல். நான் எப்படியாவது அந்த குடிசை அருகே சென்று நீரை அருந்து விட்டு வரலான்னு போனேன். அது அது பிகராது. அது போன்ற பிகரை நான் பார்த்ததே இல்லை. அவள் மீது எனக்கு மோகம் வந்தது. அந்த மோகத்தை தாகத்தால் தனித்துக் கொண்டேன். காதலத்தை கண்டுபிடித்த முத்தத்தை கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லடி, ஏய், அவளை நான் கல்யாணமும் பண்ணிக்கினேன். என்ன வார்த்தை சொல்றீங்க? இந்த பாவியை திருமணம் செய்யும் பொழுது அம்மி மிதித்து அருந்து பார்த்து அக்னியை சாட்சியாக வைத்து இன்பத்தில துன்பத்தில கஷ்டத்தில நஷ்டத்திலும் உன்னோடு பங்கேற்பேன் இந்த பாவி கருத்தை பிடிச்சிங்களா? இன்று எனக்கு துரோகம் செஞ்சிட்டீங்களே. எனக்கு துரோகம் செய்ய உங்களுக்கு எப்படி மனசு? என்ன நீ துரோகம் செய்வே? அவளை பார்த்தேன், அவள் மீது எனக்கு மோகம் வந்துவிட்டது. நீ தாங்க எங்க பார்த்தா மூதேவி உன்னை பார்க்கும்போது எனக்கு வாஞ்சி தாண்டி வந்து. அது மட்டும் இல்லை, நமது நாட்டுக்கு அவளை அழைச்சிட்டு வந்துருவேன். கூப்பிடுற மாதிரி மீனா அக்கா கிட்ட என்ன பத்தி அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க மாமா. நடந்ததை முள்ள போட்டு உடைச்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பொய்ய வர சொல்லிருக்கேன். என்ன பொய் சொல்லிருக்கீங்க? என்ன பொய் தெரியுமா? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு வர சொல்லிருக்கேன். அவ்வளவுதானே? தாராளமா சொல்ல மாமா, ஒண்ணும் தப்பு கிடையாது மாமா. அக்கனோட வயசுல பெரியங்க, அக்கா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வரேன். நீங்க ஒரு ஓரமா நில்லுங்க மாமா. உன்னை விட மூத்தவா, பயத்தோட போ. அடக்கமா போய் அக்காவை நான் பார்த்து வரேன். நீங்க ஓர போங்க, நான் பாருங்க. அக்கா என்னை பா. ஐயோ தம்பி, ஐயோ 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 ஒரே கலாச்சி கட்டி ரத்தத்தை கட்டிக்கு போகுது. அப்பங்க அவனை கண்டுதுங்க. அக்கா பாத்தியா? அக்கா போய் பார்க்கலாம். அக்கா கால விழுந்து ஆசீர்வாதம் போறேன்டா. காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியா? போலான்னு பார்த்தாங்க. நீயே போய் உன் கண்ணால பாருடா. என்னத்த போய் பாருடா. போய் பாருடா. நல்ல குடும்பத்துல போறது அக்கா தங்கச்சியோட பொண்ணு அந்த பாசனா என்னன்னு தெரியும். போய் பாரு. என்னத்த போய் பாருடா. வயசுல பெரியவனா அவங்க கா. மாமா என்ன லோடு ஏத்திட்டு இருக்காங்க? கரும்பு லோடு சுகர் மில்லுக்கு ஏத்துறாங்க. அந்த லோட் தெரியா? அக்கா மாத்த பாக்குறாங்க. அக்கா இருப்பம். ஆமாங்க, காலி கட்டி கணக்கு 9 மாசம் தான் எங்க வீட்ல இருந்தேன். இங்க அரண்மனையில உங்க முன்னாடி கருப்பு பாக்குறாங்கன்னா அந்த கருவுக்கு காரணம் யார்? நல்ல ஆமலன்னா ரோசல வரணும். ரோச வந்துச்சு மாத்த பாக்குற அக்கா போட்டு அடிச்சிட்டு போறோம் மாமா. போட்டா கொஞ்சம் போட்டு வாடி. வேலை முடிஞ்சுது. கனகவல்லி, ஏய் 9 மாதமாக அவளோட ஆளுநே. அந்த 9 மாதத்திலே உன்னுடைய வயிற்றில கருவண்டு இருக்குது. அந்த கருவுக்கு காரணம் யாரு? அத்தா, கட்டிய மனைவி பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அத்தா. இந்த 9 மாதமா என்னத்தான் மறந்துட்டீங்க? நமக்குள்ள என்ன நடந்தது என்பதையும் மறந்துட்டீங்களா அத்தா? என்னடி நடந்தது? உனக்கு எனக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் அழுது கொண்டிருந்தோம். நாரதன் ஆனவன் நம்மளை அரண்மனை தேடி வந்தார். அவர் சொன்ன யோசனை பிரகாரம் சிவனை நோக்கி தவ செய்து சிவனானது ஓடி வந்தார். கேட்ட வரங்களை எல்லாம் தந்தார். அது மட்டும் இல்லாமல் அழகான ஒரு கனியை கொடுத்தார். அந்த கனியை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தீங்க. இருவரும் சந்தோஷமா இருந்தோம். அதனால் ஏற்பட்டதுதான் அத்தா இந்த கரு. நான் சிவனை நோக்கி வரம் கேட்க போனா சிவன் வரத்தை கொடுத்தாரா? அது மட்டும் இல்ல, ஒரு கனியை கொடுத்தாரா? அந்த கனி இந்த மூதேவி கிட்ட கொடுத்தனா இவ சாப்பிட்டாலும் மாத்தா உண்டாயிட்டாலாம். உலகத்துக்கு யாருக்கும் ஆயிடலாம். கேட்கிறவன் கேனியா இருந்தா எருமாடு கூட ஹெலிகாப்டர் ஓட்டும். ஏய், இந்த கருவுக்கு காரணம் என்ன சொல்ல முடியாது. என்னடி
பொண்ணு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்கிறதா உதிர்ந்து போகும் ஆசை போனா என்னுடைய குடும்பத்தையே கெடுத்து விட்டாரு. நாடே நாயே நாடு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவன் உன்னை ரட்சிப்பாராக. ஆமென். சோஸ்திரம் ஆண்டவரே. ஜம்மா பண்ணிருக்காங்க. மாமா அக்கா வீடு வட்டி இருக்கு, அடிக்காதீங்க மாமா, அடிக்காதீங்க. அக்கா அடிச்சா என் ரத்தம் கொதிக்குது மாமா, என் ரத்தம் கொதிக்குது மாமா. ரத்தம் கொதிக்குதா? ரத்தம் கொதிக்கும் போதே பச்சை மிளகா நாலு மேலே சிறுக்கு நுடிக்கு போட்டு பேச்சு எடுத்தாக்கா. நாத்துக்காம கறி எடுக்க துண்டு இல்லக்கா என்கிட்ட. ரத்தம் நான் விரும்பி சாப்பிடுவேன். அதை விட நாய் தலை பெட்டி வச்சுட்டு பொட்டிக்கார சப்பி எடுத்துறான் பாரு. சப்பி சப்பி சாப்பிடுறான் நாய் தலை. நல்ல நாய் தலையா தான் இருக்கணும். மாமா அக்கா வீடு வட்டி இருக்கு, நீங்க அடிச்சுங்க. இந்த ஊரை நாட்டாங்க எங்கேயும் போய் பார்ப்பேன். 5 ரூபாய்க்கு வெள்ளம் வேணும் சாப்பிட்டு நான் செத்து போயிடுவேன் மாமா, நான் செத்து போயிடுவேன். அக்கா நாட்டர்கல்ல 5 ரூபாய்க்கு வெள்ள வாங்கி தூக்கி செத்துறியா மாமா? எங்க அக்கா செத்தப்ப நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மாமா. நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் பார்த்தா போறேன். இந்த ஊர்க்கார 50 பேர் கூப்பிடு. கோயில் உள்ள தங்கலி எடுத்தாந்து வைக்க சொல்லு. ஒரு 1000 பேர் கூப்பிட்டு தண்ணி எடுத்தாந்து அதுல ஊத்த சொல்லு. நான் கல்ல கட்டிக்கிட்டு உள்ள குச்சி செத்துறேன் மாமா. துண்டாக்குல 1000 பேர் தண்ணி ஊத்தணுமா? மாமா அக்கா அடிக்கணும் மாமா. இப்ப அக்கா எதுக்கிறீங்க? அவங்க வயிற்றுல கருவுக்கு காரணம் யாருன்னு தெரியணும். அவ்வளவுதானே மாமா. ஏய் ஏய் இப்படி பாப்பா. ஏய் இப்படி போ. மாமா அக்கா அடிக்காதீங்க மாமா. உங்களுக்கு என்ன தேவை? அக்கா வயிற்றுல வர அந்த கருவுக்கு காரணம் யாருன்னு தெரியணும். ஆமா அவ்வளவுதானே. நான் கேட்டு சொல்றேன் மாமா, நான் பக்குவமா நான் கேட்டு சொல்றேன். மாமா ஒரு பெட்டி மனது பெட்டி தான் தெரியும் சொல்லுவாங்க. ஆம்பளை நீ கோவப்பட்டு அடிக்காத அக்கா பயந்து சொல்ல மாட்டாங்க. அதனால அக்கா அந்த கரு காரணம் யாரு அப்படின்னு அக்காண்ட நாங்க பக்குவமா கேட்டு சொல்றோம் மாமா. நீ கோவப்படாத, ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருக்குது மாமா. அது எல்லாம் உண்மைதான். ஏய் இப்போ அந்த கருவுக்கு காரணம் யாருன்னு கேட்டு சொல்லல. மொத்த அவளுக்கு நடந்துதான் உனக்கு பிடி மாமா இதே பண்ணா ஃபேனுக்கு பாரு. அது பக்கத்துல சவ பையில அதுக்கு அடுத்த பையிலுக்கு இன்னைக்கு ஒரு பாட்டுக்கு பாரு எடுத்து சாப்பிட்டு பின்னால பத்துக்கு நான் வந்து ஏறுவேன். அது பொட்டி மேல ஏறிட்டு போறேன். போட்டிக்கார வச்சுங்க. ஓடி அந்த அடிப்பா வந்தாலும் போ போ. ஏய் தம்பி அக்கா என்னடா இவ்ளோ நீட்டா இருக்குது? நீட்டா இருந்தா உங்க கட்டிக்கு ஆகாது. ஐயோ அக்கா தான் நிக்கிறாங்க. அக்கா அக்கா பாத்தியானே புடவண்டே. இன்னைக்கு தானே வரவையில வந்த வாசல் துணி எடுத்துட்டு வந்து இந்த புடவைய எந்த கடையில கடை பேர் அப்ப பாருடா. கடை பேர் தெரியாத அம்மா இருக்கிற போயிட்டு புடவை வெறி தொங்கிருச்சு. போய் எனக்கு புடிச்சு போயின்னு சொல்லிட்டான். அப்படியே இஸ்டிங் ஓடிட்டேன். அப்படிலாம் எடுத்து வரல. போய் அதுல பில்லு போட்டுச்சு போற. பில்லு கூட முதல்ல பாக்கல. 2000 ரூபாய் சொன்னாங்க இந்த புடவை. சர்க்காரா 2000 ரூபாய்க்கு சர்க்கார் நான் வாங்கிட்டேன். இன்னைக்கு தானே வாங்கி அந்த அக்காக்கள் வந்தவாசி சர்க்கார்ல எடுத்தது 2500 ரூபாய் சொன்னாங்களா இது? ராஜா ராணில எடுத்து கொடுத்த வந்தவாசி ராஜா ராணில 275 ரூபாய். பேரா விடுறா ஜெவுடா. சப்போர்ட் பண்ணா எடுத்து கொடுத்தும் பக்கத்துல இருக்கும்போதே உங்களை பேரா விடுறீங்க தள்ளுட்டு போச்சு. இல்லையா
தூக்கி மாதிரி தொல்லை விட்டுறேன். பாத்து பாக்குற பொண்ணு கீழே பாக்காத மாமா மாணவரியா இஷ்டம் இருக்கா? மாமாக்கு குடிக்கிற பையன் போது எங்க கம்மியா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. நீ பாத்து உட்காருக்கா, உன் அளவுக்கு இல்ல சேரு. பாத்து உட்காரு, லாக் ஆகி போச்சு. ஐயோ லாக் ஆகி போச்சுக்கா. ஊராமட்டி சேரு காலையில் என் தலையில எழுதிடுவாங்க. பாத்து எழுந்திருக்கா. இரு பொறுமையா எழுந்திருக்கா. அடிச்சுட்டு மட்டும் எழுந்திருக்காத. பிளாஸ்டிக் சேர் முழுக்குன்னு விட்டுருவோம். ஐயோ இருக்கா, ஒரு சைடா எழுந்திருக்கா. அந்த சைடா எழுந்திரு. அவ்வளவுதான். தமிழ்நாட்டிலே உன் அளவுக்கு ஒன்னும் சேர் கண்டுபிடிக்கல. அந்த முன்னே தள்ளி உட்காரு. அக்கா அக்கா இந்த தங்கச்சி நீங்க மன்னிச்சிருங்கக்கா, இந்த தங்கச்சியை மன்னிச்சிருங்கக்கா. அக்கா பிறந்த உடனே பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்துட்டுங்க, நான் ஒரு அனாதையா வாழ்ந்துட்டு வந்தேங்க. அக்கா அது மட்டும் கிடையாது, நான் பிழைப்பதற்காக இந்த ஊர்ல எங்கெங்கயோ போய் நான் வேலை கேட்டு பார்த்தேன்க்கா. நான் போய் வேலை கேட்டு பார்த்தேன். பச்சை சர்டிபிகேட் எடுத்துட்டு ஆபீஸா போய் வேலை கேட்டாங்க. அந்த குழந்தை ரூமுக்கு வானா அது என்ன பண்ணும் பாவம். அதே தொழில எடுத்துச்சு அது. அக்கா நான் தாசி கொடுத்த பின்னாக பிறந்தேன்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு வேலை போட்டு கொடுக்கலக்கா, யாரும் வேலை போட்டு கொடுக்கலக்கா. என் வயிற்று பழப்புக்காக என்னை நம்பி வந்த ஆம்பளை பசங்களை ஏமாத்தி ஏதோ என் வாழ்க்கையை நான் ஓட்டிட்டு இருந்தேங்க. அந்த மாமாவும் என் வீடு தேடி வந்தாருக்கா. ஆனா சத்தியமா சொல்றேன், மாமாக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியவே தெரியாதுக்கா. மாமாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி தெரிஞ்சுட்டா சத்தியமா வீட்டாடி சேர்த்துருக்க மாட்டோம். உங்க வாழ்க்கையில நாங்க குறுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆமாக்கா, இது தெரியாம எனக்கு அடிக்காம இன்னைக்கு மாமா அவங்களை அடிச்சிட்டாரு. அது காரணம் யாருக்கா? ஒரு விதத்துல இந்த தங்கச்சி நானா போயிட்டு. அதனால இந்த தங்கச்சி நீங்க மன்னிச்சிருங்கக்கா. 1000 ஃபைன் அடினா 2000 ஃபைன் அடிங்கடா. மீனா அக்கா அக்கா, நான் பிறந்த உடனே பெற்றெடுத்த தாய் தந்தை இருவரும் இறந்துட்டாங்க. யாரும் இல்லாத அனாதையா இருந்தேன். நான் பிழைப்பதற்காக இந்த ஊர்ல எங்கெங்கயோ வேலை தேடி போனேன். தாசி குடும்பத்தில் பிறந்தன்ற ஒரே காரணத்துக்காக யாருமே எனக்கு வேலை தர மறுத்துட்டாங்கக்கா. வேற வழி இல்லை. அதற்காக என்னை தேடி வரக்கூடிய ஆம்பளைகளை ஏமாத்தி என் பொழப்பை நடத்திட்டு வந்தேன். உன்னுடைய கணவன் தெரிஞ்சிருந்தா நான் தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டேங்க்கா. இதுவரைக்கும் கரம் தொட்டு அடிக்காத கணவர் உன்னை அடிக்கிறாது, அதுக்கு யார் காரணம்? நாங்க தானே. தெரிந்தோ தெரியாமலோ அவர் உங்களை அடிச்சுட்டாரு. அவருக்காக நான் செய்த தவறை நான் மன்னிச்சிருக்கா. அப்படி நீ மன்னிப்பு கேட்கிற பத்தியா? இந்த உலகத்துல ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டா அந்த தவறு யாருமே ஒத்துக்க மாட்டாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தர் செய்த தவறை நீ ஏத்துக்கிற பாரு. தாசி குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நீ இவ்வளவு நல்லவளா இருப்ப நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இருந்தாலும் காட்டிற்கு வந்த என் கணவருக்கு எந்த ஒரு குறையில்லாத நாட்டிற்கு அழைத்து வந்து சேர்த்த பாத்தியா? அதனால உனக்கு நான் தாண்டி நன்றி சொல்லணும். எனக்கு பெரிய வார்த்தை சொல்றீங்க. எங்களை பார்த்து கையெழுத்து கும்பலாமா? கேட்டாலும் மேன்மக்களே சொல்லிக்கிறாங்க. வயிற்றுல பெரியவங்க நீங்க. எங்களை போய் கையெழுத்து கும்பலாமா? கையெழுத்து கும்பிட்டு எங்களை மறுபடியும் பாவி ஆக்கிடாங்க. அக்கா மாமா எதுக்கா கோவப்பட்டு அடிச்சாரு? அந்த கருவு காரணம் யாருன்னு கேட்டு தானே அடிச்சாரு. மாமான்னு சொல்லனா கூட பரவாயில்லக்கா. கூட பிறந்த தங்கச்சியா, கூட பிறந்த தம்பியா கேட்கிறேன். உன் தம்பியாண்டு சொல்லுக்கா. உன் தம்பியாண்டு சொல்லு. யாருக்கு யாரு நான் உங்க தம்பியா கூட்டு கொடுக்குற பாடிச்சு பையனா என் தம்பியா? அம்மா வயிற்று நான் பிறந்தா, எங்க அம்மா வயிற்றுல அவ பிறந்தாடா. ஒரே வயிற்றுல பிறந்ததா அக்கா தம்பியா? அக்கான்னு கூப்பிடுறேன் ஒரு வார்த்தை பிறந்ததா? அக்கா தங்கச்சின்னு கூப்பிடுனா கூட ஒரு தகுதி தராதாரம் இருக்குதா? ஆமா. இப்ப யாரு எப்பேற்பட்டவா? தாசி, வேசி, விபச்சாரி, லோப்பரு, விஜிரோடு, தேவடியா. அந்த தேவடியாருக்கு பில்லு போடுற பையன் நீ. பால் குத்தி சுத்தி கிடக்குற பாரு. அவளை தேவடியா சொல்லும் போது சிரிக்க மாட்டீங்க. என்ன பில்லு போடுறேன் சொல்லுமா? என்ன வாதண்டபுரத்துக்கே தெரியும் நீ என்ன ஆளுன்னு தெரியுமே. நீ எப்பேற்பட்ட பையன் தெரியுமா? ஆமா. கூட்டி கொடுக்குற பையன் நான் தான். பாடிச்சு பையன் நானே தான். இறந்து தொட்டு பையன் இல்லையா? டாபர் பையன். ஓகே. பில்லு போடுற பையன். 10 ஓட்டு எனக்கே போடுங்க. பாடிச்சு பையன். நன்றி. ஒரு பெருமையா சொல்றேன். உனக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லை. சூடு சொரணை வெக்கமான ஈன ரோஷம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் போய் 34 வருஷம் ஆகுது. எப்ப வீட்டுல இருந்து கிளம்புனா அப்போ மஞ்சா பையில போட்டு ஆணியில் மாட்டி அதுக்கப்புறம் தான் பைய எடுத்துட்டு வருவேன். சூடு சொரலாம் பார்த்தா சோறு துண்ண முடியுமா? மனுஷனா பிறந்தா நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி சம்பாதிக்கிறான் பாரு, அந்த பணம் தானே உடம்புல ஒட்டும். நோவாத நோம்பு கும்பிட்றான். அவன் தான் பிளாட்டா வாங்கிக்கிறான். படிப்படியா உச்சி மலைக்கு ஏறு, நிரந்தரமா இருப்ப. ஆமா. ஒரே முட்டா ஏறி உக்காந்து பொத்து தவி வைக்கும். ஏன் ஏறணும்? ஏறி உட்காந்து ஸ்ட்ராங்கா உட்காரணும். ஏறி உட்காரணும். ஏறவன்
ஏன் விளக்கமா சொல்றேன். நெத்தி வேர்வை நிலத்துல சேர்ந்துடும். ஆமா, இந்த ஊர்ல எல்லாம் வேலைக்கு போறாங்க. ஆமா, யாரும் கையோட காலோட போய் வேலை செய்ய போறாங்க போறது கிடையாது. எல்லாம் ஒரு பொருள் எடுத்து போய் தான் வேலைக்கு ஒரு போறாங்க. அண்டை வெட்ட போறாங்கன்னா மம்பி எடுத்து போவாங்க, அறுபறை போறாங்கன்னா அறுவை எடுத்து போவாங்க, வேற வெட்ட போறாங்கன்னா கச்சி எடுத்து போவாங்க. ஒரு பொருள் பெட்டிக்கா இருக்கிறார், மிருதங்க இருக்கிறார், மிருதக்காரி எடுத்துக்கோ. அவருடைய பொருள் மிருதங்கத்தை எடுத்துன்னு வந்து அவர் தொழில் செய்யறாரு. மிருதகத்தை வச்சு அவர் தொழில் செய்யறாரு. பெட்டிக்கா இருக்கிறாரு. ஆமா, அவருடைய பொருள் பெட்டியை தந்து அவர் தொழில் செய்யறாரு. நானும் எங்க அக்கால வச்சு தான் செய்யறேன். சும்மா வருது, யாருக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருள் வச்சு தான் தொழில் செய்ய முடியும். ஒண்ணு போட்டா தான் ஒண்ணு எடுக்க முடியும். நைனா வரியா? வீட்டுல கூட பரவாயில்ல, அப்ப ஜிபே பண்ணு. மிளகாத்தூள் புளிகள் இந்த அர்த்தம் என்ன கம்மி பார்த்துக்காடுற? என்ன கிடைக்க வரல? வெரி மச் தர்மரட்டுங்கிறாரு. யாரியா? அவரை போய் கூப்பிடுறியா? இருக்கட்டும், என்னப்பா துட்டு கூட வேணா, புளி மிளகாத்தூள் புளி மிளகாய் தூள் கூட பாருங்க. அந்த அளவுக்கு தொழில் டல்லா போகுது. எங்க பார்க்கலாம் தெரியுமா? கல்யாணம் பூச்சிருக்கா ஒருத்தர் எத்தாந்து வெட்டி வாங்கி பார்த்துட்டு போனாரு, எங்க தராருன்னே தெரியல. கல்யாணம் பூச்சிருக்கா உங்களை எங்க பார்க்கலாம் தெரியுமா? பைபிள் கூட்டா அங்க கிடையாது, இப்ப மாத்திட்டோம். வேற எங்க? அதுக்கு முன்ன புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. புது பஸ் ஸ்டாண்டு அதுக்கு முன்ன சுடுகாடா இருந்தியா? பஸ் ஸ்டாண்ட் கட்டணும், அங்க போலீஸ் ரைடு அதிகமாயிடுச்சு. இது கூட ரைடா? சரியா, இப்ப இங்கே மாத்திட்டோம். எங்க? செய்யார் பைபாஸ் திரும்பி போறியா? இங்க. ஆமா, மாம்பட்டு தாண்ட தாண்ட அங்க மாத்திக்கணும். இடம் கூட மாத்திட்டேன். ஆமா, ஏய் ரோட் ஓரத்துல நின்னு எங்க அக்கா டாக்ஸி ஆச்சிட்டு ஓடிப்போம். நான் உடனே பிட்டு போட்டு தூக்கிட்டு வந்துடுவேன். பில்லு போட்டு தூக்குற சேர்த்தான். இவங்க கிட்ட பணம் இருக்குது, இவங்க கிட்ட பணம் இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? பணம் ஜோபில வச்சுக்கின்னு அவ்வளவு தொலை வரும்போது எனக்கு வாசனை வரும். பணத்துடைய வாசனை. அவங்க ஜோபில துட்டு குத்திட்டு உடனே தட்டி தூக்கிட்டு வந்துடுவேன். கோயில அந்த அளவுக்கு ஊறிக்கிறேன் நான். இவங்க எங்க இருந்தா காஞ்சிபுரத்துல மொட்டை கோபுரம் ஒரு கோபுரம் இருக்கு. அது பக்கத்துல டிச்சிக்கா வாங்க. பக்கத்துல ஒரு தெருவே தேவடியா தெருவா. அங்கதான் அவங்க அம்மா இருந்தா. ஆத்தால பொண்ணு ஒரே இடத்துல போய் செய்யக்கூடாது. நான் நைட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். இட்டு வந்து அதை கெட்டு குடிச்சோரு ஆகுது. நீ தான் யார் குடிச்சோராங்கிட்டியா? இப்பதான் ஓங்குது வயலுக்கு குழந்தை ஒரு உச்சத்துக்கு போயிங்குது. இப்பதான் போயினுக்குது. நீ அதுக்கெல்லாம் வழிகாட்டி பின்னா அதான் உன்னை விளக்கமா சொல்றேன். நான் யார் தெரியுமா? கண்ணகி, நலாயினி, நலத்தங்கா, அருந்ததி, அனுசியா, சந்திரமதி, இப்படி பத்தினி பெண்கள் வாழக்கூடிய வழியில வந்தவன் நான். பத்தினி பெண்கள் வாழக்கூடிய வழியில வந்தவங்க நீங்க. நலாயினி, நலத்தங்கா, கற்புக்கரசி, கண்ணகி, சாவித்ரி, அனுசுயா, சந்திரமதி, அந்த வழியில வந்தவங்க நீங்க. ஆனா எங்க அக்கா டிஸ்கோ சாத்தி, ஜெயமாலினி, சிலிக் சிமிதா, சகிலா, அந்த வழியில வந்தது எங்க அக்கா. தேவடியால போய் தேவடியா தான் சொல்ல முடியும். அப்போ நான் இல்ல சொல்ல, தேவடியா தான் சொல்ல முடியும். நான் இல்ல சொல்லியே. இன்னும் விட்டு கேக்குறேன். நானும் பார்த்து தாங்கிறேன். ஆமா, எவ்வளோ இடம் போறோம் வரோம். யாருன்னா சம்சாரிங்க வராங்க உங்க பின்னாடி. எல்லாத்துக்கு வரணும் சம்சாரிங்க. பையன் மொட்டை பையன் குடும்பத்துல அடிப்படாது, அப்பா அம்மா பேச்சு கேட்காது, இப்படி இருக்கிறோட சுத்துக்கு போகுது. அதுக்கு தான் வருவோம் உங்க என்னத்துக்கு சம்சாரிக்கு வரணும்? நாங்க கோயில் கட்டுறோமா, கும்பாபிஷேகம் பண்றோமா, அன்னதானம் போடுறோமா, இல்ல ஊர் திருவிழா எடுத்து நடத்துறோமா? சம்சாரிங்க எங்க பின்னால வரோம். நாங்க செய்யற தொழிலுக்கு கட்ட பசங்க மொட்டை பசங்க தான் வருவோம். வேறவன் சாப்பிடலன்னு தான் சொன்னேன். ஆமா, நான் லேட்டா வந்தா நான் சாப்பிடலன்னு சொன்னேன். அடுத்த செகண்ட் சாப்பாடு உள்ள வர வச்சு பாரு. எத்தனை பேர் சோறு எத்தாது சோறு எட்டாவது கொடுக்க வந்தாங்க. மாமா சோறு கொடுத்தோம்னா ஒரு ஆள்னா வர்ற ஆளுங்க யாருன்னா பெருமை தெரியல கௌரவக்கிறாளா? எல்லாம் சின்ன பசங்களே. ஆமா, அறியாத பசங்களே. அது மாதிரி ஆளை தான் பார்த்து கேக்குற பொருள் விட ஆளை பார்த்து கூப்பிடணும். ஆமா, அந்த சூட்சமெல்லாம் உங்களுக்கு தானே தெரியும். அதான் கோயில் ரகசியம். உன்னை ஏண்டா இது எப்பேற்பட்டவ? நாய் நாக்கன இலையவோ. ஐயோ, நாய் நகை. ஏன் நாய் நாக்கன இலைக்கு ஈடா சொல்ற தெரியுமா? ஒரு இலையை சாப்பிட்டு போட்டுருவோம். அந்த இலையை ஒரு நாய் போய் சாப்பிடும். ஆமா, அந்த நாய் போன பிறகு இன்னொரு நாய் போய் அதே இலையில வாய வைக்கும். என்னடா அந்த இலையில அந்த நாய் சாப்பிட்டு போச்சே, அதுல போய் நம்ம வாய வைக்கணுமே, அந்த இலை எச்சிலாச்சே அப்படின்னு தெரிவித்துல நாய்க்கு. இலை மேல தப்பு இல்ல, நாய் மேல தான் தப்பு. முதல்ல நக்கன நாய் சீரா நக்கிட்டு போனா ரெண்டாவது வாரம் நாய் ஏன் நக்க போகுது? என்னமா கேக்குறது? ஜவுடியா பையன் கொடுக்க கேள்வி ஒருத்தரை சீன்னு சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்த கூடாது. நம்மளால 4 பேர் சிரிக்கிறாங்களா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும். என்ன பார்த்தா சிரிக்கா சரிங்களா? டேய், அவன் நாய் நாக்கன இலைன்னு சொல்றான், அதுக்கு ஒரு கருத்து சொல்றேன். கூட சொல்லு. இந்த கரண்ட்ல கை வச்சியா? ஏன் நான் ஜாவணும்? மானமா இருந்தா நீ கை வச்சு ஜாவு. ஓ, மானத்தோட இருக்கிறவங்களாம் செத்துடணும். ஆமா, மான மரியாதை விட்டு கிடக்குறவங்க இருக்கணும். நாங்க எங்க சவுத்து வளர்த்துவோம். யாரும் கேட்க வேறவன் உன்னை என் விளக்கமா சொல்றேன்.
50 ரூபாய் கொடுத்து செருப்பு செருப்பு எடுக்கிறோம் 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம் குங்குமம் வாங்குறோம் அந்த செருப்பு என்ன செய்யறோம் ஆ. காடு மேடு வனம் வனாந்திரம் சுத்தி வந்தாலும் ஆமா வாயர் படிக்கு வெளியே விட்டு தானே உள்ள உள்ள போறோம் அதே குங்குமத்தை என்ன செய்யறோம் ஆ. நெத்தியில் வைக்கிறோம் மீதி இருந்தா பூஜை இறையில தெய்வத்துக்கு இட வைக்கிறோம் ஐயோ வெறும் 5 ரூபாய் வெறும் 5 ரூபாய் 5 ரூபாய் குங்குமம் தான் குங்குமத்துக்கு சமம் குங்குமத்துக்கு சமன் நானு நீங்க ஆ. 50 ரூபாய் 50 செருப்பு. ரூபாய் அந்த செருப்புக்கு சமன் நீங்க நாங்க 2 பேரு இந்த கால செருப்பு போது கால் செருப்பு. நீ இந்த கால செருப்பு பேசுகால் செருப்பு அந்த போன செருப்புடா உன்னை என்னடா கேக்குற நான் அறுத்து போன செருப்பு ஆமா. செருப்பு அறுத்து போனா 10 ரூபாய் கொடுத்து தச்சுக்கலாம் 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்கி நெத்தில வச்சு தெருவில் போய் திடீர்னு மழை வந்து கட்டி போச்சுன்னா தெருவில் பாக்குறவங்க சொன்னது அறுத்துட்டு எதிர்க்கு வர்றாரா அவ எதிர்க்கு போவாத்துறான்னு என்ன போய் செருப்புன்ற செருப்போட செருப்பு தெரியாது பேசிக்கிற நீ ஒரு செருப்பு தான் ராமாயணத்துல 14 ஆண்டு கால சிம்மாசனத்துல ஆட்சி கொடுத்துக்கிட்டு செருப்புடிக்கார செருப்புடா நாங்க செருப்பு தான் அவ செவிலியா தான் நான் டாபர் தான் அதெல்லாம் தெரியல அந்த கருவுக்காரி யார் சொல்லு ஏய் என் கணவர் இன்னைக்கு அடிப்பாரு ஆ. நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துக்குவோம் ஒண்ணு சேர்ந்துக்க. எங்க குடும்ப பிரச்சனைடா ஆ. எங்க குடும்ப பிரச்சனை தலையிட நீங்க யாரு யாரு? கொண்ட வந்த நாய்ங்க ஆமா. எப்ப உங்க காலி அடி எடுத்து அரண்மனையில வச்சுக்கலாம் ஆ. அப்பவே அட்ட தர்தம் அது முடிச்சு முன்னாடி அப்படியே பூ பிஞ்சுமா தொங்கி இருந்து அதனால சொல்றேன் ஆ. இந்த கருவுக்கு காரணம் யார் என்பதை சொல்ல 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 முடியாது. சொல்ல சொல்ல